17th ஜூலை ஃப்ரைடே விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. நாம எதுக்காகவும் எதை குறிச்சுமே நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எந்த ட்ரெஸ் போட போறோம், என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கவலைப்படக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புறாரு. இந்த பறவை உலகத்துல அவர் படைச்ச பறவைகள்லாம் பாருங்களேன், நம்ம எது கிடைக்குதோ அதை சாப்பிடுதுங்க, எந்த இடம் கிடைக்குதோ அதை தங்குதுங்க. அதே போலதாங்க நாமளும் எதை குறிச்சுமே நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம சரீரத்துக்காகவும் நம்மளுடைய ஜீவனுக்காக நம்ம வந்து நம்ம சரீரத்துக்காக நம்ம கவலைவே படக்கூடாது. இதெல்லாம் இந்த பறவைகளுக்கெல்லாம் என்னென்ன தேவைன்னு அறிஞ்சிருக்கிற தேவன் நம்மளை வந்து விசேஷமா படைத்திருக்கிறாரு. அதனால நமக்கு என்ன தேவைன்றது தேவன் அறிந்திருக்கிறாரு. அதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாரு. நாம முதலாவது நம்முடைய ஜீவனுக்காக தான் நம்ம கவலைப்படணும். ஏசப்பா, இந்த ஜீவன் நல்லபடியா நம்ம தேவனிடத்துல போய் சேரணும், நம்ம தேவனுக்காக நம்ம வாழணும், அப்படி இந்த தேவனை நம்ம துதிக்கணும் அப்படின்றது நம்ம ஜீவனுக்காக தான் நம்ம கவலைப்படணும் முடிய நம்முடைய சரீரத்துக்காக நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஜெபம். அன்பின் தேவனே, இன்று முதல் நாங்கள் எங்களுடைய உடைக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாமல் இருக்க கிருபை தாரும். ஆமென். A fantastic Friday.